அதிமுகவும் பாஜகவும் இணைந்து கூட்டணி அமைந்ததாக அமித்ஷா மட்டுமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்றும் சொல்லுகிறார். இதற்கெல்லாம் அதிமுக தலைவர்கள், குறிப்பாக மதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் திருமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் இது குறித்த விளக்கத்தை அல்லது தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். பாஜக தலைமையில் கூட்டணியா அதிமுக தலைமையில் கூட்டணியா என்கிற கேள்வியும் எழுகிறது. அறிவிக்க வேண்டியவர் யார்? அவர் உள்துறை அமைச்சராக இருக்கலாம், பாஜகவின் மூத்த தலைவர்களுள் ஒருவராக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு உருவாகியிருக்கிற இந்த கூட்டணியை தலைமை வகித்து வழிநடத்துவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா அல்லது திரு அமித்ஷா அவர்களா என்கிற கேள்வியும் எழுகிறது. இதற்கெல்லாம் அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் அல்லது விளக்கம் அளிக்க வேண்டும். அதிமுக கூட்டணியில அதிமுக தனித்து வந்து கூட்டணி வச்சா அதுல இடம்பெறுமா? அதான் ஒரு கூட்டணியில போய் சேர்ந்துட்டாங்களா, அப்புறம் திருப்பி தனித்து கூட்டணி இடம்பெறுமா? அந்த தனித்து கூட்டணி ஏன் அவங்க உருவாக்க போறாங்க? அவங்க தனி கூட்டணியை உருவாக்குறதா இருந்தால் இவ்வளவு அவசரமா இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருப்பாங்க. இன்னும் 10 மாசம் மேல இருக்கு, 10 மாசம் கிட்டத்தட்ட இருக்கு. ஆனா அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னதாகவே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து விட்டது என்று சொல்லிவிட்டார்கள். என்ன அழுத்தமோ என்ன காரணமோ மிகவும் முன்கூட்டியே கூட்டணியை அறிவிக்கும் நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பின்னணியை விளக்க வேண்டிய பொறுப்பு அதிமுகவுடைய தலைவருக்கு தான் இருக்கிறது. அவர் என்ன காரணத்திற்காக சந்தித்தார் என்று எனக்கு எதுவும் தெரியாது. பாமகவுக்குள் நடக்கிற பிரச்சனைக்குள் நான் மேற்கொண்டு கருத்து சொல்ல விரும்பவில்லை. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறோம், தொடர்வோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.